வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மனதில் உறுதி வேண்டும், டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லெர்னிங் ஜோன், க்ரோத் ஜோன் அப்படின்னு நம்மளுடைய வாழ்வு என்கிற ஒரு இருக்கே என்டையர் லைஃப் ஸ்பேன் இப்படி ஒரு 4 பகுதிகளாக பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 4 பகுதிகளும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இப்போ இளமை பருவம் அப்படின்னு சொன்னால் இந்த இளமை பருவத்திலேயே படிக்கிற பருவம், க்ரோத் ஜோனு, அப்புறம் ஃபியர் ஃப்ரீ ஜோன், ஃபியர் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இளமை பருவம் தாண்டின பிறகு வளர் இளம் பருவம், அதாவது அடோலசன்ஸ் பீரியட். அந்த அடோலசன்ஸ் பீரியட்லேயும் கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், அதுக்கப்புறம் டிஸ்டர்ப்டு ஜோன் கூட இருக்கும் அந்த வளர் இளம் பருவத்தில், அடோலசன்ஸ் பீரியடில். அடல்ட்ஹுட்லேயும் இந்த 4 பகுதிகளும் இருக்கும். ஆனால் இந்த 4 பகுதிகளோட குவாலிட்டி இருக்கே, அது சிறு வயதில் இருக்கும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோன் சிறப்பானதாகவும் செம்மையானதாகவும் நல்ல அடர்த்தியாகவும் இருக்கும். ஆனால் வயது ஏறும்பொழுது ஒரு 25 வயசு ஆயிடுது அப்படின்னா தட் டைம் டியூரிங் தட் பீரியட் ஆஃப் அவர் லைஃப் அப்படி என்ன செய்யலாம்னு கேட்டால் நம்மளால் அப்போ கம்ஃபர்ட் ஜோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என்ன பண்ணணும், படிப்புக்கும் நம்மளுடைய வேலைக்கு தொடர்புடைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும், மேலும் எங்கேயான ட்ராவல் இருக்குது அப்படின்னு சொன்னால் பயணப்படுவதற்கும் மனதில் இடத்தை கொடுத்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்னால் அந்த க்ரோத்துன்னு இருக்குதே, வளர்ச்சி என்ன, முழுமையை நோக்கி வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வளர்ச்சி அந்த நேரத்துக்கு நிறைய டைம் எடுக்கும். அதுக்கு இட் ரிக்வயர்ஸ் மோர் குவாலிட்டி டைம் ஃப்ரம் அஸ் அப்படின்னா அப்போ தான் க்ரோத்தை நம்ம பார்க்க முடியும். க்ரோத் எப்படி, வளர்ச்சியை நம்ம முன்னேற்றத்தை எப்படி காண்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்பாக என்ன வேண்டும், சிறப்பான கற்றல் தேவை. சிறப்பான கற்றல் தேவைன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்ம கற்பது சிறப்பு தானா, சரியானதானா அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கணும், அதுக்கு ஒரு மனம் இருக்கணும். அது சில நேரத்தில் ஃபியர்ஃபுல்லாக இருக்கும், சில நேரத்தில் ஃபியர் ஃப்ரீயாகவும் இருக்கும், சில நேரத்தில் இட் மே பி ரிலேட்டட் டு கம்ஃபர்ட் பிளேஸ் அப்படின்னு. சிலவங்களுக்கு படிக்கிறது ரொம்ப இஷ்டமாக இருக்கும், எப்போவும் மனம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே ஏதான ஒரு சயின்ஸ் புக்கோ ஜியாகிரஃபி புக்கோ எடுத்து வச்சுட்டு படிப்பாங்க. அப்படின்னா அந்த நேரத்தில் தே ஆர் இன் ரியல் கம்ஃபர்ட் வித் லேர்னிங். அப்போ படிக்கும்பொழுது அவங்களுக்கு இனிமையான நினைவுகளும் இனிமையான எண்ண ஓட்டங்களும் இருக்கிறதுனால எளிமையாக அவங்களால எப்போ படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் படிச்சுட முடியும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், படிக்கும்பொழுது படிப்போடு கூட நம்ம போராடக்கூடாது. இது வருமா வராதா, இப்படி படி அப்படி படின்னு நம்மளை பிள்ளைங்களோட அவங்களோட இனிமையான மனநிலைமையை தவிர்த்துட்டு படிக்கிறது என்பது சாத்தியமே இல்லை. அப்படி படிக்கலாம், இனிமையான மனநிலைமைகள் இல்லாமல் படிக்க முடியும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணால் கூட அது அந்த ஒரு 15-20 நிமிஷத்துக்கு தான் இருக்கும். அதனோட பலன் தொடர்ந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் இனிமையாக படிக்கும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டால், இனிமையாகவும் விளையாடி கொண்டேவும், அப்புறம் என்ன, மனதில் ஒரு பலு இல்லாமல் இப்படி படிக்கணுமேன்ற அந்த கவலை இல்லாமல் இயற்கையாக நம்மள படிக்கும்போதே எல்லாம் விடுறது. அப்படி படித்தவன அந்த படிக்கிற செய்திகள், அதுபோல் வாசித்து சேகரித்து கொள்ளக்கூடிய செய்திகள் நீண்ட நாளைக்கு நம்மளோடு இருக்கும், நீண்ட நாளைக்கு தொடர்புடையதாகவே இருக்கும். எப்பொழுது கேட்டாலும் அதற்கு தொடர்புடைய செய்திகளை நம்மளால் சொல்ல முடியுமா இருக்கும். அதுக்கு என்ன பலன்? இதுதான் ரீசன். நம்ம அதை இனிமையான பொழுதிலும் இனிமையான மனம் இருக்கும் பொழுதும் அதை படிச்சிருக்கிறோம். ஆனால் இனிமையான மனம் வைத்துக்கொள்வது என்பது சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது. அதை நம்ம தான் அந்த மாதிரி ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் பிள்ளைங்களுக்கு வளர்த்து கொடுக்கணும். சில நேரத்தில் சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, சில பிள்ளைங்களுக்கு தாய் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் படிக்க வந்தாலே அந்த இடத்த ஒரு ரஃப் டைமாக ஆக்கிடுவாங்க. எப்படியான ரஃப் டைமாக ஆக்கிடுவாங்க, ஏதாவது ஒரு காரணம் பற்றி அவங்களே ஒன்று ரஃபாக மாறிடுவாங்க, இல்லை பிள்ளைங்களையும் சேர்த்து ரஃபாக மாற்றுவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இறுக்கமான ஒரு மனம் வந்துடும். அது என்ன, அது கை வந்த கலையா, அது ஹவு டு எச்சீவ் தட் பிஹேவியர், no idea to that. Unless otherwise they ask for it, we cannot guide them. Definitely it's not possible. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன சொன்னேன். இப்போ நம்ம எதுக்கு இங்கே உட்காந்துருக்குறோம், கையில் இருக்கிற புக்கு பேப்பர் அப்புறம் இன்னும் அதுக்கு எழுதுகோல் உபகரணங்களாக எடுத்து வச்சுக்கிட்டு எதுக்கு உட்காந்துருக்குறோம்? ஒன்லி டு ஸ்டடி, ரீட் அலவுட், ரீட் அவுட், ரெண்டுத்தும் படிக்கிறதுக்கும் ஸ்டடி டைமு. அப்போ எதுக்கு அங்கே இறுக்கமான மனநிலைமை, இனிமையான மனநிலைமை இருக்கிறது சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு சிறப்பாக அமையும், கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப மேலும் சிறப்பு கூட்டுறதாக இருக்கும். அப்போ சிறப்பு கூட்டக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரை யார் வளர்க்கணும்? பெரியவங்க தான் வளர்த்து தரணும். பெரியவங்க அதை இறுக்கமான மனநிலைமைக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டா அங்கே படிப்பு நிகழாது. ராதர் அட் தி எண்ட் ஆஃப் த டே பிள்ளைங்க எப்படி இங்கே தப்பிச்சுன்னு போகிறது அப்படின்னு யோசித்துப்பாங்க.
இது சாதாரணமாக நிறைய வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஹவு டு ஓவர் கம் தட். முதல்ல இறுக்கமான மனநிலையை அதுலேருந்து அதுக்கு போக வேண்டாம். இனிமையான மனநிலைமைக்கு போகணும். இனிமையான மனநிலைக்கு போவது எப்படி? முதல்ல லைட்டர் வெயினில் பிள்ளைங்களுக்கு எப்படி படிக்கணும், என்ன சமாச்சாரம் அப்படிலாம் சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு அவங்க ஒரு கோர்ஸ் போல் ஒரு வாரம் 10 நாளைக்கு எங்கேயான ஒரு ட்ரைனிங் போயிட்டு வந்து கூட பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லித்தரலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது இயல்பு தானே, அதுதான் நியதி வேற. அதனால மனதில் உறுதி வேண்டும், இனிமையாக பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு. மனதில் உறுதி வேண்டும், பிள்ளைங்களோட இனிமையாக பழகுவதற்கு. இந்த 2 இனிமையை வளர்த்துக்கிட்டாலே எல்லாமே இனிமையாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு என்று சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.